டேய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நாம் உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போக வரோம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ், சின்ன ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரெண்டு ஃபாரஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து கவர் பண்ணிடலாம்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். நம்ம இப்போ தான் செக் போஸ்ட் முன்னாடி இருக்கோங்க. நம்ம டீ பிரேக் எடுத்துகிட்டு செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம செக் போஸ்ட்டில் மட்டும் அந்த என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணிட்டோம். நம்ம ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் பண்ணிட்டு பேக்லாம் செக் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம திடீர்னு இந்த உடுமலைப்பேட்டை டு மூணார் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்களாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமுக்கு இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி டேம் இருக்குங்க. எல்லா எலிஃபெண்ட்ஸும் கூட்டமாக வந்து தண்ணி குடிக்க வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. சரி, நாமளும் வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறமேட்டு நான் பெஸ்ட்டு டைமிங் கேட்டேன். நைட் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் எலிஃபெண்ட்ஸ்லாம் வந்து ரோட் சைடே நிற்கிறாங்க. ஈவினிங் டைமுமே நிற்கிது. ஆனால் அவங்க லக்கு தான் சொன்னாங்க. சரி, நம்ம லக்கை பற்றிலாம் எதுவும் கவலைப்படலைங்க. சரி, நம்ம ஃபாரஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம உடனே நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இதுதாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ்ங்க. இது தாண்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கேரளா பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சின்னார் வைல்ட் லைஃப் சென்ச்சுரின்னு சொல்லுவோம். நானும் சைடில் சுற்றி பார்த்துட்டு மெதுவாக தாங்க போகிறேன், ஏதாச்சும் யானைகள் கிடைக்குதான்னு சொல்லி. அதனால் இது வந்து கரெக்டான டைமிங்க யானை பார்க்குறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க. அதனாலே இந்த ரோடு வந்து ஒரு சம்மர் டைமுக்கு எலிஃபெண்ட் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். நான் ரீசெண்டாக கூட பார்த்தாங்க, நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் நிறையா எலிஃபெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன ரயில்வே சென்ச்சுரியிலும் ஆனமலை டைகர் ரிசர்வ்லையும். என்ன தான் மூணார் வந்து கூலஸ்ட் பிளேஸ் சொன்னாலுமே இந்த 2 மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து பட்டையை கிளப்புங்க. நினைக்க பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் தாண்டி ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் என்னால் சில்னஸே ஃபீல் பண்ண முடிஞ்சுங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொட்டை வெயில். இங்கே கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்னால் சைடில் மரம் செடி கொடி இருக்கிறதுனால நமக்கு லைட்டாக சில்னஸ் ஃபீல் ஆகுது. வந்துட்டவங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 கிலோமீட்டரை வந்து தாண்டி வந்திருப்போம். முன்னாடி தெரியுதுங்களா மலைத்தொடர், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணாறு, காந்தலூர், மலையூருங்க. அந்த மலைத்தொடர்கள் வந்து சேர்ந்தது. வேலிலாம் புதுசாக போட்டிருக்காங்க போல். நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து புதுசாக போட்டிருக்காங்க போல். பரவாயில்லைங்க, மற்ற ஃபாரஸ்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லா பச்சை பசேர்னா இருக்குது. மற்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தாலுமே ஒரு சில மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக தாங்க இருக்குது. நான் ஸ்பீட் பிரேக்கர் தாங்க எப்போ பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஒரு 500 மீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிமல் கிராசிங் நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து ஒரு கம்மி டிஸ்டன்ஸ்லேயே வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு இங்கே வந்து டிராஃபிக்கே இல்லைங்க. இப்போ தான் ஒரு சில வண்டிலாம் வந்து பார்க்க முடியுது நம்மளால். இதுதாங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. பைக்குக்கே அந்த நிலமைனா காருக்கெலாம் நினச்சி பாருங்கள். முன்னாடி பஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்க பக்கமே வந்து நம்ம முன்னாடியே நிறுத்திடணும். இப்போ பார்த்திங்கன்னா குரூப்பாக வண்டி வந்துட்டுருக்கு. ஏதோ எலிஃபெண்ட் பிளாக்காக என்னன்னு தெரியல. எல்லாம் வரிசையாக வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் லைனாக வந்துட்டுருக்கானுங்க. பாருங்கள், முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 வண்டி ஜோடியாக வந்துகிட்ருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் எப்போ போனாலுமே நீங்கள் வந்து யானையை பார்த்துடலாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானைகள்லாம் கூட்டமாக நின்றுட்டுருக்கோம். ஆனால் இப்போ அந்த 1 வருஷமாக பார்த்திங்கன்னா இங்கே எலிஃபெண்ட் சைட்டிங்கே சுத்தமாக கிடையாது. ஏதோ இந்த ட்ரை சீசன்னால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யானைகள்லாம் கொஞ்சம் நிற்க ஆரம்பிச்சிருக்கு.
மக்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமராவதியோட பேக் வாட்டர் வந்து காமிக்கிறேன். இங்கே போகிற வழியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம் இருக்குங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எலிஃபெண்ட் வந்து ஸ்பாட் பண்ணுவாங்க. அது ஈவினிங் டைமில் இந்த மணல் திட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நடந்து வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நாம் பார்க்கும்போது ஒரு யானைகளையுமே காணும், குரங்கு தான் இருந்துச்சுங்க. ஆனால் யானை சாணங்களை வந்து ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது இந்த மணல் திட்டில். ஆனால் நாம் வரப்போ தாங்க எதுவும் காணும். நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் தாங்க அது. அந்த முதுமலை பந்திப்பூர் மாதிரி நல்ல ஒரு டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட் தான். மக்களே வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்குதுங்களாம், ஸ்பீடாக போனால் பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி அதனால உடனே கிளம்பிட்டோம். நல்ல ஒரு பெஸ்ட் டைமிங்கில் வந்து நமக்கு யானை இருக்குதுன்னு சொன்னாங்க. மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் டூ வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதனால் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம கிளம்பிட்டோம். நானும் ஒரு விதமான ஒரு பயத்தில்தான் வந்தேன், என்னடா யானை பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவினிங் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பை சான்ஸ் நாம் அந்த இடத்துல போகும்போது இருந்துச்சுன்னா நமக்கு லக்கு தாங்க அது. இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து நின்றுருக்கு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச யானையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் யானை பார்த்தாச்சுங்க. ஒரு டஸ்க்குங்க, ஒரு ஸ்மால் டஸ்க்கு, ஒரு சின்ன பையன். மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடியே டஸ்கருங்க. நம்ம வந்து அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றுருக்கோம். உங்களுக்கு இந்தாண்ட போய் சைடில் போய் நான் காமிக்கிறேன். இங்கே நம்ம இந்த சைடு வந்தால் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த சைடே போகிறான். ஆமாங்க, அந்த சைடு வந்து போயிட்டோம் ரோட்டுக்கு. இந்தாண்ட ரோட் கிராஸ் பண்ணல, ரைட் சைடு. மக்களே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 யானை இருக்குதுங்க. அது ஒரு யானை கிடையாது, இன்னொரு யானை இருக்குது. நாம் அழகாக நின்று எலிஃபெண்ட்டை லாங் டிஸ்டன்ஸ்லாம் சைட் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த பையன் என்ன வேலை பண்ணுறான்னு பாருங்கள். எலிஃபெண்ட் அங்கே நிற்கிது, இவன் கார்லேருந்து கீழே இறங்கி ஆரஞ்சுன்னு நினைக்கிறேங்க, அது தூக்கி கரெக்டாக யானை மேலேயே போடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனமான செயல். இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது என்றைக்குமே. அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவை வந்து அது பாட்டுக்கு அதோட இலை செடி கொடிலாம் தின்ட்டுருக்குங்க. இவன் பாட்டுக்கு திடீர்னு ஆரஞ்சு போட்டு அதை சாப்பிட்டு பழகி திடீர்னு ரோட்டுக்கு வந்துருச்சுன்னா எல்லாத்துக்குமே பிரச்சனைங்க. ரோட் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் எப்படி பேரண்ட்ஸே அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி பேரண்ட்ஸாச்சும் தடுத்துருக்கலாம் ஒரு வார்த்தை சொல்லி. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கீழே கார்லேருந்து கீழே இறங்குற வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்கன்னே தெரியல. ரொம்ப தப்புங்க அதெல்லாம். நமக்கே பாட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஃபாரஸ்ட்டில் நின்னோமா சேஃப் டிஸ்டன்ஸில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடணும். அதுவும் கார்லேருந்து கீழே இறங்கி அதுக்கு உணவு கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்தனம்ங்க. இதை பார்த்துட்டு நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் தான். அந்த ஏஜில் நாமளுமே ஒரு எலிஃபெண்ட்டை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்காம எக்ஸைட்மெண்ட் ஆகி இந்த மாதிரி வேலையை நாமளும் பண்ண தான் செய்வோம். அதனால் அவங்க பேரண்ட்ஸாச்சும் ஒரு வார்த்தை தடுத்துருக்கலாங்க. நானுமே யானைக்கிட்ட அதுவும் டூ வீலரில் வரும்போது ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு உடனே கிளம்பிடுவேன். இந்த மாதிரி ரொம்ப நாளெலாம் வெயிட் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த கார்காரன் வந்து இறங்கி பழத்தை வீசுறதெல்லாம் நாங்கள் பார்த்து கடுப்பாயிருச்சுங்க. சரி நாமளும் ப்ரைவேட் கொஞ்சம் நேரம் அது எலிஃபெண்ட்டை பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது ஆக்சுவலாக.
காட்டு விலங்குகளுக்கு முதல் எதிரியே வந்து பார்த்திங்கன்னா மனிதன் நாங்கள் இந்த மாதிரி செயல்லாம் பண்ணும்போது அதோட பாதுகாப்பே வந்து குறையுது. நாமளுமே வந்து பார்த்திங்கன்னா சரி நாமளும் வந்து ஒத்துக்கிறோம், நாமளும் நின்று நிற்போம், வீடியோ எடுப்போம். நாம் வந்து அதோடு வச்சுருப்போங்க, நின்று ஒரு லாங் டிஸ்டன்ஸ்னால் வீடியோ எடுப்போம் எலிஃபெண்ட்டு. ஏன்னா நமக்கு எலிஃபெண்ட் ரொம்ப பிடிக்கும். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஆனால் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் கீழே இறங்கி அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸு சாப்பிட்ற பொருளாக கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான செயல். ஏதோ அந்த பேரண்ட்ஸாச்சும் அந்த பையனை வந்து தடுத்துருக்கலாங்க. அதனால பேரண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ண சொல்லணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு முட்டாள்தனம். இந்த பையன் பண்ண பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. பந்திப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கலெக்டர் ஒன்று யானை இருப்பான், வசூலரசன் நாங்கள் சொல்லுவோம். அவன் வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூரில் வந்து நைட் ஆனால் வந்து நின்றுப்பாங்க. நம்ம மற்ற வண்டியெலாம் விட்ருவாங்க, அந்த காய்கறி வண்டி வந்தால் மட்டுமே அதை வந்து வழிமறித்து அதில் வந்து காய்கறிலாம் வந்து எடுத்து சாப்பிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை வந்து ரெகுலராகவே அதுதான் பண்ணிகிட்ருக்கு. போகிற வர காய்கறி வண்டியெலாம் மறித்து அதுலேருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது, அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கு. இது ஆக்சுவலாக எப்படி நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லாரிக்காரங்களாம் வந்து இந்த யானைக்கு வந்து கொஞ்சம் சாப்பாட்டு போட்டு பழகிறதான் நான் கேள்விப்பட்டேங்க. நான் அப்படியே லாரியில் போயிட்டுருக்கும்போது இந்த யானையை பார்த்ததும் ஒரு கேரட் ஒரு பேக் எடுத்து போடுறது, கேபேஜு அந்த மாதிரி போட்டு பழகிட்ட தான் நான் கேள்விப்பட்டேன். இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. நான் வந்து ஒரு டைம் இங்கே பந்திப்பூரில் இந்த யானைக்கிட்ட மாட்டினப்போ ஒருத்தர்கிட்ட நான் வந்து கேட்டேன். அவர் தான் நமக்கு வந்து இந்த தகவல் வந்து சொன்னார். மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து கேரளா செக் போஸ்ட் வந்து தாண்டிட்டோம். அங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்கலை, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் செக்கிங் நடந்துகிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லி நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து ஆன் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரெச்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து அதிக அளவில் இருக்கும். நம்ம அளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மூணார் போயிட்டு வந்தால் நமக்கு டைம் ஆயிருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறையூருக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் வண்டியை வளர்த்து ரிட்டன் நைட்டு இதே வழியில் வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். மக்களே, நாம் உடுமலைப்பேட்டையிலேருந்து சின்னார் வரைக்கும் வரலான்னு சொன்னோம். உடுமலைப்பேட்டை செக் போஸ்ட் நம்ம ஆனமலை டைகர் ரிசர்வ் தாண்டினொட்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 யானையை பார்த்தோம். சரி, நம்ம இதுக்கப்புறம் வளச்சிக்கலாம். நம்ம திருப்பி மூணார் போயிட்டு வந்தோம்னா நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். நம்ம அப்படியே வளர்த்து ரிட்டன் இந்த ஸ்ட்ரெச்சில் ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்கான்னு போய் பார்ப்போம். நாம் மறையூருக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் அங்கேருந்தே நம்ம வண்டியை வந்து திருப்பிட்டோம். ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா வைல்ட் டாக்ஸ் வந்து என்னால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு. தமிழில் வந்து சென்னாய்ங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லாங் சைட்டிங்க. கரெக்டாக நான் வண்டியில் போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்னாய்ங்க கிராஸ் பண்ணி ஓடிடுச்சு. நான் கேமராவால் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ண மறந்துட்டேன். கரெக்டாக நான் வந்து ஆன் பண்ணுறேன், அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கீழே இறங்கி ஓடிடுச்சு. சரி, அப்படியே நான் கேமராலையும் பார்த்தேன் கீழே இறங்கி ஓடுனது ரெக்கார்டாக இருக்கான்னு சொல்லி. ஆனால் அது ரெக்கார்ட் ஆகலைங்க. பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் டாக்ஸ் பார்க்குறது எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைமுங்க. இன்னும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வரும். போகிற வழியிலேருந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. உடுமலைப்பேட்டைக்கு கரெக்டாக இங்கேருந்து 27 கிலோமீட்டருங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 40 மினிட்ஸில் வந்து கிராஸ் பண்ணி போனால் நமக்கும் சேஃபு. அதுக்கப்புறம் இருட்டாயிருச்சுன்னா நம்ம பைக் லைட்லாம் வச்சுட்டு ஃபாஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ண முடியாதுங்க. இங்கே சின்னார்லேருந்து பார்த்திங்கன்னா யானைகளே இல்லைங்க. சரி, அதனால் நம்ம எதுவும் வீடியோ எடுக்கலை. அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்து கிராஸ் பண்ணோம். திருப்பி போகிறப்ப நமக்கு எலிஃபெண்ட் சைட்டிங் வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த யானை கூட ரோட் சைடில் வந்து நிற்க வாய்ப்பு இருக்குங்க. சரி, அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம போயிட்டுருந்தோம். நாம் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு ஒரு பாலத்தை காமிச்சிருப்பேன். அதே பாலத்தில் திருப்பி ஈவினிங் டைம் ஏதாச்சும் நிற்கதான்னு பார்த்தேன், எலிஃபெண்ட் ஏதாச்சும். ஆனால் ஒன்றுமே நம்மளால் பார்க்க முடியல. தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கடாமான் மட்டும் இருந்துச்சுங்க. மற்றபடி இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது இன்றைக்கி.
தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 உருவம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கடாமான் தான் நினைக்கிறேன். நாம் கிட்டத்தட்ட செக் போஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டாங்க. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம லேட்டாலாம் போயிருந்தால் நமக்கு தாங்க டேஞ்சரு. ஏன்னா இப்போ வந்து இங்கே எலிஃபண்ட் வந்து அதிக அளவில் இருக்குது. சரி நம்ம காரில் வந்தால் கூட 3 வரைக்கும் போயிட்டு வரலாம். ஆனால் பைக் வந்து நமக்கு கொஞ்சம் டேஞ்சரு. சரி அதனால் நம்ம கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிஞ்சுங்க. இன்றைக்கான ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 எலிஃபண்ட்டு, அப்புறமேட்டு கடாமானு, அப்புறமேட்டு ஒயிட் டாக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப அட்வென்ச்சராகவும் த்ரில்லிங்காகவும் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.